அனைவருக்கும் வணக்கம். நாம் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் செய்யுள் பகுதிகளை பார்க்க இருக்கோம். நம்ம ரெகுலராக பழைய புத்தகம் புது புக்கம் அப்படியே லைனாக பார்க்கலாம். கடவுள் வாழ்த்து, வள்ளலார் ஐயா அவர்களுடைய கடவுள் வாழ்த்து ஒன்று பார்க்கலாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. என்ன சொல்றாரு? கண்ணில் கலந்தான் இறைவன், என் கண்ணில் கலந்தான், என் கருத்தினில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். என் என்ன ஆராய்ச்சி, என் ஆராய்ச்சியில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், பண்ணுனா இசையில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், என் பாடலில் கலந்தான், என் உயிரில் கலந்தே இருக்கின்றான். கண்ணில் கருத்தில், என் ஆராய்ச்சியில், என் இசையில், என் பாட்டில் எல்லாத்துலேயும் காந்தி என் உயிரில் கலந்திருக்கின்றார், கருணையோடு கலந்திருக்கின்றார். கருணைனா என்ன? இரக்கப்படுதல். ஓகேவா? வள்ளலார் நூல்வழி பார்த்துடலாம். வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்கம். காலம் 5-10-1823 முதல் 30-1-1874 வரை. சரியா? லாஸ்ட்டில் 3 நாள்னு வருது, 1 2 3ன்னு கூட வருது, பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த ஊர் மருதூர், கடலூர் மாவட்டத்தில். பெற்றோர் ராமையா பிள்ளை, சின்னம்மையார். ராமலிங்கம் தனது பெற்றோருக்கு 5வது மகனாக பிறந்திருக்கார். சரியா? 5வது மகனாக பிறந்திருக்கார். நம்ம அம்பேத்கர் கூட 14வது மகனாக பிறந்திருக்கார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சிறப்பு பெயர் திருவருட் பிரகாச வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், இறையருள் பெற்ற திருக்குழந்தை, ஓதாது உணர்ந்த பெருமான், சன்மார்க்க கவி. புதுநெறி கண்ட புலவர்ன்றது நம்ம பாரதியார் அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஓதாது உணர்ந்த பெருமான் ஏன் பேர் வந்துச்சுன்னா, 7 வயசில் சொற்பொழிவாற்றவும் பாடல் இயற்றவும் திறன் பெற்றவர் தான் நம்ம வள்ளலார். 7 வயசில் பெரிய புராண பாடல் ஒன்று எப்போவுமே ஒருத்தர் பாடிட்டு இருப்பார். அன்றைக்கி அவர் வரல. ஒரு சின்ன பையன், 7 வயசு பையன் தான் அண்ணன் தான் இவ்வளோ நாள் பாடினதாகவும், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் பாடுறாரு. அவர் பாடி முடிக்கும் போது ஜனங்க எல்லாரும் நீங்களே தினமும் பாடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாடல் அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேர்த்தியாக எடுத்துகிட்டு 7 வயசில். அது இவர் தான், வள்ளலார் தான். சரியா? அதனால தான் 7 வயசில் யார் சொல்லிக் கொடுத்துருக்க முடியும்? ஓதாது யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவராக உணர்ந்து தான் படிச்சிருப்பார். அதனால தான் ஓதாது உணர்ந்த பெருமான் அவருக்கு பேர் வந்துட்டு. சரிங்களா? வள்ளலாரின் சிறப்பு: சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 3 சபை உருவாக்கியிருப்பாருங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை. சரியா? ஃபஸ்ட்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1856 உருவாக்குறாரு. அது 65 சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேர் மாற்றுறாரு. சரியா? சத்திய ஞான சபை 1872 உருவாக்குறாரு. சத்திய தர்மசாலை 1867. ஃபஸ்ட்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அது சத்திய சங்கமாக 65 பேர் மாறுது. 67 சத்திய தர்மசாலையை உருவாக்குறாரு. 72 சத்திய ஞான சபையை உருவாக்குறாரு. சரியா? அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காகவும் ஏற்படுத்திய சங்கமே சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 56 உருவாக்கி 65 சத்திய சங்கமாக பெயர் மாற்றப்படுதுங்க. பசுதுயர் போக்க மக்களுக்காக ஏற்படுத்தியவை அறச்சாலைகள், தர்மசாலைகள்னு சொல்கிறோம். 1867 உருவாக்குறது. கல்வி கற்று ஞானம் பெற ஏற்படுத்தியது சத்திய ஞான சபை 1872. வள்ளலார் பதிப்பித்த நூல்கள்: ஒழுவிலொடுக்கம், சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சகதம். ஓகேவா? 3 பதிப்பித்திருக்காரு: ஒழுவிலொடுக்கம், சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சகதம். உரைநடை நூல்கள்: ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம்ட்டு 2 உரைநடை நூல்கள் இருக்கு. ஓகேவா? எழுதிய செய்யுள் நூல் திருவருட்பா, 6 திருமுறைகள் இருக்கு. திருவருட்பால் எத்தனை திருமுறைகள் இருக்குன்னா 6 திருமுறைகள் இருக்கு. திருக்கூட்டல், அருள் கூட்டல் பா, திருவருட்பா. திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 58-18. 5518 தான். 58-18ன்னு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி படித்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி படிச்சுக்கோங்க. இவருடைய பாடல்கள் தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். ஓகேவா? இது முக்கியமான கொஸ்டின். தொழுவூர் வேலாயுத முதலியார் ஐயா அவருடைய முக்கியமான ஒரு மேற்கோள் வரிகள்:
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேர் அப்படின்றார். இன்றைக்கி மனுஷங்களை பார்த்தே இறக்கப்படுற காலமாக இல்லை இல்லையா? வாடிய பயிரை கண்டபோது, பயிர் வாடும் போது வருத்தப்பட்டிருக்கார் மனுஷன். பசித்திரு தனித்திரு விழித்திரு, சரியா? கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. இந்த பாடல் வந்து இதோட முன்னாடி வரி ஒன்று இருக்கு. கலை உயர்ந்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. மூட நம்பிக்கையிலே சாதி மத வேறுபாடுனாலே துன்புறுவதனை கண்டு மக்கள் பதைத்ததை அந்த வரிகளில் அவர் வெளிப்படுத்துகிறார். என்னவா? கலை உயர்ந்த கற்பனையே நிலையென கொண்டாடும், கற்பனையான ஒன்று நிலையென கொண்டாடுற கண்மூடி வழக்கம் இருக்கு பார்த்தியா, அது மண்மூடி போக வேண்டும்ன்றார். தமிழே இரவாத நிலையை தரும். இதை பார்த்தோன்னே நமக்கு சட்டுன்னு வள்ளலார் ஞாபகத்துக்கு வரமாட்டார். படிக்காதவங்கள சொல்கிறேன், கெஸ் பண்ணி போட முடியாது. இதை படிச்சிருந்தா தான் அதை பண்ண முடியும். ஓகேவா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓகேவா? சங்கடங்கள் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன்னார். ஒருத்தாரும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் எவரும் உரிமையாளராகி உலகில் நடத்த வேண்டும்னார் இல்லையா? அவருடைய மேற்கோள்கள் நிறைய இருக்கு. பசித்தோனுக்கு உணவு இல்லை என்று சொல்லாதே, இதெல்லாம் நிறைய அவருடைய வரிகள் இருக்கு. அதை நம்ம அவரை பற்றி சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதை நம்ம தெளிவாக இன்னும் பார்க்கலாம். தொழுவூர் வேலாயுத முதலியார் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆண்டவன், சரியா? அடுத்ததாக ஒரு புறநானூறு பாடல் ஒன்று இருக்குது. புறநானூரை வந்து முதல்ல உவேசா ஐயா எப்போ பதிப்பிச்சார்னு கேட்டால் 1894 பதிப்பிச்சிருக்கார். புறநானூரை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார், எந்த ஆண்டுன்றது 2022 குரூப் 4 கொஸ்டின், சரிங்களா? 1894 உவேசா தான் முதல்ல பதிப்பிச்சிருக்கார். 400 பாடல்கள் முழுமையாக உரை எழுதியவர் வந்து ஔவை துரைசாமி பிள்ளை, சரியா? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 பாடல்கள் கொண்டது தான் புறநானூறு. காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பற்றிய பல செய்திகளை கூறும் நூல் தான் வந்து புறநானூறு. 158 புறவர்கள் பாடியதாக அறியப்படுகிறது, சரியா? இது 60ன்னு சொல்கிறாங்க, ஆனால் 58 கரெக்டான டேட்டாவாக இருக்குது. தமிழின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளின் கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு தான். புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த கடவுள்னா சிவன், சரியா? இந்த புறநானூற்று பாடலை வந்து ஔவையார் பாடியிருக்காங்க. சங்ககால பெண் கவிஞர்களுள் மிகுதியாக பாடல்களை பாடியவர் வந்து ஔவையார் தாங்க, சரியா? மொத்தம் 59 பாட்டு பாடியிருக்காங்க. அதில் 33 பாட்டு புறநானூறில் மட்டுமே பாடியிருக்காங்க, சரியா? சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒன்று அல்ல, சரியா? ஔவையாருங்கிறது இங்கே ஒருத்தர் இல்லைங்க. கல்வியில் சிறந்த பல காலகட்டங்களில் வாழ்ந்த கல்வியில் சிறந்த பெண்களுக்கு ஔவையார்ன்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே சொல்கிறாங்க, சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர். அரிய நெல்லிக்கலியை அதிகமானிடம் பெற்றவர் ஔவையார். ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிர்தத்தையும் ஒத்தோர் அரிய நெல்லிக்கனியை தன் உண்ணாது அதிகமான ஔவைக்கு ஏந்து மகிழ்ந்த செய்தியை புறநானூற்று வழியே நாம் அறியலாம், சரியா? நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை வந்து அவர் சாப்பிடாம ஔவைக்கு கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு இருந்திருக்கு. அதை புறநானூற்று வழியாக தெரியுது. ஔவையார் வந்து அதிகமான மட்டும் பாடலை, அவருடைய மகனையும் பாடியிருப்பார், சரியா? நாடாகும் ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே. என்ன சொல்கிறாங்க? நாடாகு ஒன்றோ காடாகும் ஒன்றோ, நாடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி, அவளாகு ஒன்றோ மிசையா, அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் எவ்வழி நல்லவர் ஆடவர், எங்கே நல்ல மனிதர்கள் இருக்காங்களோ அவ்வழி நல்லை வாழிய நல்லை, அங்கே
அவ்வழி நெல்லை வாழை நிலை. நில அமைப்பு வந்து நில அமைப்பை பொறுத்து இல்லை, தன்மை வந்து மனிதர்களால் தான் வந்து அது அறியப்படுது. சரியா? நிலம் பெருமை கொள்வது மக்களால் தானே தவிர அங்கே இருக்கிற மேடு பள்ளம் காடு நாடுன்னு எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த பாடல் உணர்த்துது. சரியா? நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ, அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. இது நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? மிசை அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நலனே வாழிய நலன். இது ஒரு புறநானூற்று பாடல். இது இயற்றியவர் ஔவையார். ஓகேவா? ஔவையார் அதிகமாக சங்ககால புலவர்கள் அதிகமாக பாடியவர் வந்து பெண்பார் புலவர் வந்து ஔவை தான். 59 பாடல் பாடியிருக்காங்க. அதில் 33 பாடல் புறநானூற்றில் மட்டுமே பாடியிருக்காங்கன்றது முக்கியமான தகவல், ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு வந்துங்க ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியாங்க. சரிங்களா? புறநானூறுலேருந்து கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. நம்ம கொஸ்டின் இருந்தால் புறநானூறு ஆப்ஷன் தானே புறநானூறு டிக் பண்ணுற கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இந்த குரூப் 4 கூட 2024 கூட ஜூன் மாதம் நடந்தக்குள்ளே 2 புறநானூற்றை பற்றி கேள்விகள் இருந்தது, அடுத்தடுத்து இருந்தது. சாரிங்க, 3 கொஸ்டின் அடுத்தடுத்து இருந்தது. ஓகேவா? புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜி கோப்தால். வளவன் ஏவா வானூர்தி, இது வந்து 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், அதுவும் புறநானூறு. புறநானூற்றில் The 400 Songs of the War of Wisdom and Anthology of the Poems of Classical Tamil புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் எல் ஆல்காட். தொடர்ந்து 3 கேள்விகள் புறநானூற்றை சார்ந்து தான் வந்திருக்கு. ஸோ புறநானூறுன்றது ரொம்ப முக்கியமான நூல். அதை பற்றி படிக்காமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. சரிங்களா? அடுத்து நாலடியார். ஓகேவா? சங்கம் மருவிய இலக்கியம் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து அதிக புகழ் பெற்றது எது 14 கீழ்கணக்கு நூல்லன்னு கேட்டிங்கன்னா நாலடியார் தாங்க. சரியா? பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியதுன்னு சொல்கிறாங்க நாலடியாரை. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். ஆனால் முப்பாலாக தொகுத்தவர் தர்மர்னு ஒருத்தர் இருக்காருங்க. நாலடியாரை தொகுத்தவருக்கும் முப்பாலாக தொகுத்தவருக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? கொஸ்டினை நல்லா பாருங்கள். நம்ம எல்லாமே படிச்சிருப்போம்னா கொஸ்டினை பார்க்கறதுல தப்பு பண்ணுவோம். சரிங்களா? பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதுன்னு இருக்கிற கருத்து. நாலடியாரை தொகுத்தவர் முப்பாலாக தொகுத்தவர். ஓகேவா? தொகுத்தவர்னா பதுமனார், முப்பாலாக தொகுத்தவர்னா தருமர். ஓகே, 14 கீழ்கணக்கில் இருக்க ஒரே ஒரு தொகை நூல் நாலடியார் தான். வேளாண் வேதம் என்னும் குட்டி திருக்குறள் என்றும் நாலடி 400 என்றெல்லாம் வழங்கப்படுகிறது. சரியா? இது ஒரு நீதி நூல். வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400. ஓகேவா? இதெல்லாம் சிறப்பு பெயர்கள். நாலடியாரில் மொத்தம் 12 இயல்களும் 40 அதிகாரங்களும் இருக்குது. 400 பாடல்கள் இருக்குது. சரியா? 12 இயல், 40 அதிகாரம், 400 பாடல்கள். 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல். இப்போதான் சொன்னேன் இல்லையா? கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூலும் நாலடியார் தான். இதுவும் சொல்லிட்டோம். ஆளும் வேரும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஓகேவா? ஆலம் வேறு வந்து பல்லுக்கு உறுதி. ஆலம் வேரில் பல்லு வழக்குனா 4ம் 2ம், 4ன்றது நாலடியார், 2ன்றது திருக்குறளையும் குறிக்குது. பழகு தமிழ் சொல்லருமை 4:2. தமிழுடைய சொல்லருமையை பழகு 4:2. இதுலையா? திருக்குறளையும் நாலடியாரையும் தான். இது ரெண்டும் ஒரு முக்கியமானதாக கருதப்படுறது. 4 அடி என்பது நாலடியாரையும் 2 அடியும் திருக்குறளையும் குறிக்கிறது. நாலடியாரை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இதுதான் குரூப் 4ல் கேட்டிருந்தது. குரூப் 4ல் இது கேட்கல, புறநானூறு கேட்டிருந்தான். ஓகே, அதே மாதிரி புறநானூறு, நாலடியார், சிவஞான மாப்பட்டியம், நான்மணிக்கடிகை, இது எல்லாத்துலேயுமே ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருப்பார். ஜி.யு. போப் பற்றி நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? ஒரு பாடல் வரி, கல்வி கரையில் கற்பவர் 4 சில மெல்ல நினைக்கின் பிணிபலன்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ நாலடியார் பாடல் ஒன்று இருக்குது. பெரியவர் கேண்மை பிறைபோல் நாளும், ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட வரிகள். சரியா? பெரியவர் கேண்மை பிறைபோல் நாளும். கேண்மைன்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நட்பு. சரியா? நாலடியார் பாடலை பார்த்துடலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம்,
செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. சமண முனிவர்கள் எவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாய்க்கால் சிறுவல் போர். நாயோட கால் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு நன்கனிய ராயனும் அப்படி சேர்ந்து ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். ஈக்கால் அந்த சின்ன அளவு கூட உதவி செய்ய மாட்டான். அந்த உதவாத நட்பால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. சரியா? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்புனா, செய்தானும் சென்று கொள்ளல். எங்கேயோ தூரத்தில் இருப்பான். நம்ம ஒரு உதவின்னு கேட்கும் போது, நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு சொல்லும் போது, உதவினா பணம் மட்டும் இல்லைங்க, ஆறுதலாக 4 வார்த்தை சொல்கிறதுக்கு கூட வேணும் இல்லையா? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். தூரத்தில் இருப்பான், ஏன்னா ஒன்றா ஓடி வருவான். ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா உடனே வருவான். ஏதாவது ஹெல்ப் கேட்டால் உடனே செய்வான். அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சா, நட்பு இருந்தா அதை விடக்கூடாது. வயலுக்கு நீர் எங்கேருந்து வரும்னு தெரியாது இல்லையா? எங்கேருந்தோ அடிச்சிட்டு வயலை சேருது. அந்த மாதிரி எங்கேருந்தோ உனக்கு உதவி செய்கிறவங்கள விடக்கூடாது. சரியா? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். செய்கிறவங்க நீ சென்று செய்யணும். தூரமாக இருந்தாலும் பால் மாறக்கூடாது. இப்போ அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அம்மா தூரம் போகணுன்னா போகணும். ஆனால் உனக்கு உதவி பண்ணுறவன் இல்லையா? அதுக்காக செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் அந்த நட்பை வலை. செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு. வாய்க்காலில் இருக்கிற நீர் எங்கேருந்தோ அடிச்சுக்கிட்டு தானே வருது. அந்த மாதிரி நீயும் பலப்படுத்திக்கோ நட்பை அப்படின்னு சொல்லுது. சரியா? இன்னொரு வாட்டி படிச்சிடறேன். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. சமண முனிவர்கள், நாலடியார். ஓகேவா? பாடல் வரிகளை கொடுத்துட்டு நூலை கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகான பாடலுங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே அவசியமே இல்லை, புரிஞ்சிட்டாலே போதும். பழமொழி 400. ஓகேவா? நாலடியாருக்கு அடுத்து பழமொழி 400ங்க. ஃபுல்லாக சிலபஸ் தாங்க இருக்குது 6th பழைய புக்கில். ஆசிரியார் மூன்றுரை அரையனார். பழமொழியினுடைய ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். அவருடைய நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சரியா? அரையன் என்பது அரசனை குறிக்கும். முன்றுரை என்பது ஊரை குறிக்கிறது. முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அரையன் என்பது புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம். சரியா? 34 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்டது பழமொழி 400. 14 அதிகாரம் 14 இயல்கள் 40 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்டது நாலடியார்னு இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா? 34 அதிகாரங்கள் 400 பாடல்களை கொண்டது பழமொழி 400. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு இலக்கிய பழமொழி இருக்குது. சரியா? ஒவ்வொரு இலக்கிய பழமொழி இருக்குது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும். இந்நூல் பழமொழி 400 முதுமொழி எனப்படுகிறது. பழமொழி 400 முதுமொழின்னு சொல்கிறோம். ஏன்னா அதோடைய பழமையை கருதி முதுமொழின்னு சொல்லுவோம். பழமொழியை முதுசொல் என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. தொல்காப்பியர் பழமொழியை என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். சங்ககால மன்னர் புலவர் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் கொண்ட நூலாக இருப்பது பழமொழி 400. ஓகேவா? இதை பார்த்தோன்னே நமக்கு புறநானூறு ஞாபகம் வரும். சரியா? இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் படித்தே தான் பண்ண முடியும். சரியா? சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு கொண்ட நூல் பழமொழி 400. நீதி நூல்களுள் திருக்குறள், நாலடியாருக்கு பின் அடுத்த புகழ்பெற்ற நூல் இதுதான். கல்வியின் சிறப்பு என்னும் பாடல் இருக்கக்கூடிய பழமொழி ஆற்றுண்ணா வேண்டுவது இல். ஓகேவா? ஆற்றுண்ணா வேண்டுவது இல். இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லைன்றது இதோட விளக்கம். இந்த பாட்டு புது புத்தகங்களோடு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அழகான பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாகவும் இருக்கும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவது இல். என்ன சொல்கிறாங்க? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார்
அத்துடையார். கல்வி கற்றவர் வந்து கல்வி தாங்க ரொம்ப முக்கியமானது இல்லையா? நாற்றிசையும் செல்லாத நாளிலே எந்த நாட்டுக்கு போனாலும் அது வேற்று நாடாக ஆகாது. சரியா? கல்வி கற்றவன் எந்த நாட்டுக்கு போனாலும் அது அவனுக்கு வேறு நாடாக தெரியாது, அவன் நாடு மாதிரி தான் தெரியும். ஓகேவா? அதனால் கற்றோர்லாம் எடுத்துன்னு போக தேவையில்ல, அங்கே இருக்கிறவனே கொடுத்துருவான் இல்லையா? நீங்கள் நம்ம ஆளுங்க படிச்சுட்டு பல நாடுகளில் இருக்காங்க இல்லையா? 190 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்றது அது நிரூபணமான உண்மை இல்லையா? அதுதான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். கல்வி கற்ற அறிவுடையார், கல்வி கற்றவங்க அதை முழுமையாக கற்றவன். அரைகுறையாக படித்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. முழுமையாக கற்று எந்த நாட்டுக்கு போனாலும் அது வேற்று நாடு மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கட்டிச்சவர் கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். இவருடைய காலம் கடைச்சங்க காலத்தைச் சேர்ந்தவர். இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டிருக்குங்க. நான்மணிக்கடிகை இவருடைய காலம் கடைச்சங்க காலம். கூட்டில் வச்சுருந்தான், சரியா தப்பான்றது. சரியா? இதில் இதை மாற்றி வைக்கலாம். கடைச்சங்கம்ன்றதை இடைச்சங்கம் வைக்கலாம், முதற்சங்கம்னு வைக்கலாம். சரியா? கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர் தான் விளம்பி நாகனார்ன்றது. நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். ஊர் விளம்பி இருக்கலாம். கடிகை என்றால் துண்டுன்னு ஒரு பொருள் இருக்குது, கட்டுவடம்னு ஒரு பொருள் இருக்குது, ஆபரணம்னு ஒரு பொருள் இருக்குது. பல பொருட்கள் வந்து இருக்குது. சரியா? துண்டுனா ஒரு பகுதின்றாங்க. ஒவ்வொரு பாடலிலும் 4 மணி போன்ற கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாட்டிலையும் 4 கருத்து வந்து கூறப்பட்டிருக்கு. மொத்தம் 104 பாடல் இருக்குது. 104 பாடல்னு பார்த்துருந்தோம். 104 பாடலுக்கும் 4 அறக்கருத்துக்கள்னால் 4 மணியான கருத்துக்கள்னு பார்த்தோன்னா 416 கருத்துக்கள் இருக்குது. சரியா? கருத்துக்கள் எத்தனைன்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அது 416. ஜிபோ 2 பாடலுக்கு மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். எத்தனை பாடல்ன்றதும் முக்கியம், எந்த மொழின்னுன்றதும் முக்கியம். சரியா? 2 பாட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். யார் பண்ணதுன்னா ஜிபோ. நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்க மடவார். மடவார் தன் தகைசால் புதல்வர். மனக்கிணைய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மனைனா வீடு, வீட்டுக்கு விளக்கு போன்று இருப்பதுன்னா மடவார் தான். மடவார்னா பெண்கள்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு விளக்கியதுன்னா பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு விளக்கியது அப்படின்றது அடுத்து வருது. மடவார் தனக்கு தன் தகைசால் புதல்வர். ஓகேவா? இந்த பெண்களுக்கு விளக்கியது அவர்களுடைய புதல்வர்கள். அந்த மனக்கினிய புதல்வர்களுக்கு விளக்கியதுன்னா கல்வி தான். அந்த கல்விக்கும் விளக்கியதுன்னு கேட்டால் தான் புகழ். ஸோ மனைக்கு விளக்கம் மடவாள். மடவார் தன் தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ஒன்றுமே இல்லைங்க. மனை வீட்டுக்கு விளக்கு பெண்ணுங்க, பெண்ணுக்கு விளக்கு புதல்வருங்க, புதல்வருக்கு விளக்கு கல்வி, கல்விக்கும் விளக்கு புகழ். இவ்வளோதான். சரியா? நான்மணிக்கடிகை சம்மந்தப்பட்டு வந்த ஒரு கேள்வி இந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள்னு கேட்டிருந்தான். ஒரு நிமிஷங்களா. மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். ஓகேவா? நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆச்சார கோவை. மணிக்கு நான்மணிக்கடிகை, மொழிக்கு முதுமொழி காஞ்சி, கோவைக்கு ஆச்சார கோவை. சரியா? அடுத்து சித்தர் பாடல்கள். ஓகேவா? சித்தர்களை பற்றி இல்லாத கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காதுங்க. சரிங்களா? புறநானூறு நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சித்தர்களையும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகேவா? 11ஆவதில் ஃபுல்லாக சித்தர்களை பற்றி ஒரு லெசன் இருக்குது. அது எக்காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ணவே முடியாது. சரியா? சிலபஸில் இருக்கிறதால.
ஓகேவா? 2022 குரூப் 4லேயும் 2 கொஸ்டின் இருந்தது, 24த்துலேயும் இருக்குது, 2 கொஸ்டின் இருக்குது. சரியா? இதை முடிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம், அந்த 4 கொஸ்டின்ஸையும். சரியா? சித்தர் பாடல்கள். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்களே சித்தர்கள். ஓகேவா? இயற்பெயர்லாம் தெரியாது. 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? தகவல் கிடைக்கல. கடுவெளி சித்தர்கள். கடுவெளி என்றால் சுத்தவெளி, அதாவது பிரம்மம். கடுவெளி சித்தரை பற்றி இந்த இயர் குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் இருந்தது. பிரம்மத்தையே கடுவெளி என்றதால் கடுவெளி சித்தர் எனப்படுறார். கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியையே கடவுளாக வழிபட்டவர். பாம்பாட்டு சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என எல்லாமே காரண பெயர்களாகவே இருக்கின்றன. இவர் பாடல்களில் நீதி கருத்துக்கள் மிகுதி. நீதி கருத்துக்கள் அதிகமாக பாடிய சித்தர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? யார் அது? கடுவெளி சித்தர். 34 பாடல்கள் பாடியிருக்கார். அவருடைய ஆனந்த தொகுப்பு ஒன்று, அந்த பாட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தொண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு சொல்லிட்டு, அது ஆனந்த தொகுப்பு. ஓகேவா? இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருக்கேன், ஆனந்த தொகுப்பு எந்த தொகுப்பில் இருந்திருக்குன்ட்டு. சரியா? அதை பார்த்துக்கோங்க. வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. நான் சொல்கிறாரு பாருங்க, உன்னை திட்டுறவனை கூட நீ திட்டாதரான்றாரு. சரியா? இந்த வையகம், இந்த உலகம் முழுவதும் பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லாதன்றார். எல்லாம் நான் நடக்கிற காரியமா ஐயான்னு தான் கேட்கணும். பார்த்தேன், என்ன பண்ணுறது? வெய்ய வினைகள் செய்யாதே. வெய்ய வினைகள்னா என்ன? செய்யக்கூடாத வினை தான் வெய்ய வினைன்னு சொல்கிறாங்க. வெய்ய வினைகளை செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எரியாதே. நம்பாலும் அப்படி தான், சும்மா போய் மாட்டான் உட்காந்து கல் தூக்கி வச்சுன்னு இருப்பானுங்க. சரியா? அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க. அறியாமையில் செய்கிறது தான் இல்லையா? அது தப்பு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்து செய்யாதுன்னு சொன்னால் செய்யாமல் தான் இருக்க போகிறாங்க. நம்ம சொல்லி கொடுக்குறதுல தானே இருக்குது, அதானே? சரியா? வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதினில் எதியாதே. ஓகேவா? கடுவெளி சித்தர். இது 2022 குரூப் 4 கொஸ்டினுங்க. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார்? சித்தர்கள் தான். சரியா? தொல்காப்பியர் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் சித்தர்கள் தான். சரியா? இது 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ங்க. இது 24 இப்போ ஜூனில் நடந்ததுங்க. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று குறிப்பிட்டவர் யார்னா திருமூலர். சரியா? யோக சமாதி உகந்தவர் சித்தர்களே என்றவர் திருமூலர். இப்போ தானே படித்தோம், வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுவெளி சித்தர். சரியா? 2 கொஸ்டின் பாருங்கள். குரூப் 4னா 2 கொஸ்டின் சித்தரில் படிச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஓகே, அடுத்ததாக குற்றால குறவஞ்சி. ஓகேவா? காதல் வயப்பட்ட பெண்ணிடம் குறத்தி ஒருத்தி ஆடிப்பாடி தலைவனை புகழ்ந்து பாடும் நூலில் குறவுன்றாங்க. ஓகேவா? தலைவி தலைவனை காதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தலைவியிடம் சென்று தலைவனை புகழ்ந்து பாட தான் குறவுன்றாங்க. குறவஞ்சி குற்றாலத்தில் உள்ள குறும்பலா ஈஸ்வரர் மீது பாடப்பட்டது. குற்றால குறவஞ்சி யாரின் மீது பாடப்பட்டதுன்னு கேட்கலாம். குறும்பலா ஈஸ்வரர். சரியா? 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் குற்றால குறவஞ்சி. இதோடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா திருக்குற்றாலநாதர். தலைவி வசந்தவல்லி. ஓகேவா? தலைவி வசந்தவல்லி நல்லா பார்த்துக்கோங்க, இது கேட்கலாம். ஆசிரியர் திருக்கூட ராசப்ப கவிராயர். ஊர் மேலகரம். மேலகரம் குற்றாலத்துக்கும் தென்காசிக்கும் நடுவில் இருக்குங்க. ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் மிகுந்து உள்ளது. சரியா? வேறு பெயர் குறத்திப்பாட்டு, குறவஞ்சி நாடகம், குடிமக்கள் காப்பியம், காவிய கிரீடம்னு கூட இதை நம்ம சொல்கிறோம். சரியா?
வேறு நூல்கள்னு பார்த்தோம்னா திருக்குற்றாலமலை, திருக்குற்றால உலா, திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால சிலேடை வெண்பா. திருக்குற்றாலன்னு பார்த்தாலும் நம்ம திரிகூட ராசப்ப கவிராயர்னு போட்டு போயிடலாம். சரியா? இயத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், செழுமொழியும் திகழ்கிறது இது. சரியா? முத்தமிழ்னு இதையும் சொல்லுவோம். முத்தமிழ் காப்பியம் நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்கிற மாதிரி இதையும் சொல்லலாம். ரொம்ப அழகான பாட்டுங்க இது, பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமனசித்தர் வந்து வந்து காயசிக்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வான்வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணலிலம் பிறைமுடித்த வேணியலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. திரிகூட ராசப்ப கவிராயர். இலக்கம் பார்த்துருவோமா? வானரங்கள் குரங்குகள் கனி கொடுத்து, மந்தினா பெண் யானை, வானரம்னா ஆண் யானை. ஓகேவா? ஆண் குரங்கு யானை என்ற பாருங்க, ஆண் குரங்கு இது பெண் குரங்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், ஆண் குரங்கு ஏற்றுமே பெண் குரங்குக்கு கனி கொடுத்து கொஞ்சுதான். ஓகேவா? அந்த பெண் குரங்கு சிந்திர கனிகளுக்கு வான் கவிகளே கெஞ்சுவாங்களாம். சரியா? காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள்லாம் பார்க்குறவங்க விழி எறிந்துனா கண்ணை எடுத்து அங்கே எறிகிறாங்க, கண்ணை பார்க்குறாங்க, அதுதான் விழி எறிந்து. வானவரை அழைக்கிறாங்களாம், வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. கமனசித்தர் வந்து வந்து காயசக்தி விளைப்பர். கமனசித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார், ஆதி சித்தர். அவர் வந்து காயசக்தி விளைப்பர்னா மூலிகை மருந்துகள்லாம் வந்து விதைப்பார். தேனருவி திரையெழும்பி வான்வழியை ஒழுகும். தண்ணீர் வருதில்ல, அதை தான் சொல்கிறார். தேன் அருவி, தேன் போன்ற அருவி திரை போல் மேல் எழுந்து பார்க்கறதுக்கு வானில் இருந்து ஒழுவது போல் தெரியும் அப்படின்றார். தேனருவி திரையெழும்பி வான்வழியை ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் கூட வழுகும். செங்கதிரோன்னா யார்? சூரிய தேவனே. சூரியனோட குதிரை கால் பட்டாலும், குதிரையுடைய காலும் தேர்காலும் பட்டாலும் வழுக்கும். சரியா? படாதுங்கிறாங்க, அதை தான் இப்படி சொல்கிறது. சரியா? கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் யார்? சிவபெருமான். கூணலிலம் பிறை முடித்தன், கூந்தல் அள்ளி பிறை முடித்தவர் சிவன். வேணி அலங்காரர் அவர் வாழ்கிற மலை திரிகூட மலை எங்கள் மலையே அப்படின்றாங்க. ஓகே, இதில் இன்னும் கேட்கலாங்க, பார்த்துக்கோங்க. ஓட காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். வெள்ளம் எப்படி ஓடும், அதே மாதிரி யோகியர் உள்ளம் வந்து ஒடுங்கணும். வாட காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூளுரை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிங்கினி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலநாதர் ஆரிய நாடே. திரிகூட ராசப்ப கவிராயர். மரமும் பழைய குடையும் பாருங்கள், எல்லாமே சிலபஸ் தாங்க இருக்குது 6th. சரியா? இருட்டொரு மொழிதலில் வல்லவர் யாருன்னா நம்ம அழகிய சொக்கநாத புலவர். ஓகேவா? மரமும் பழைய குடையும் ரெண்டுத்தையும் பற்றி சொல்லுவார், பார்த்தலாம். ஆசிரியர் அழகிய சொக்கநாத பிள்ளை. ஊர் தச்சநல்லூர். தச்சநல்லூரில் பிறந்திருக்காருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. காலம் 19ஆம் நூற்றாண்டு. இது ரொம்ப முக்கியமானதுங்க, எந்த காலத்தை சேர்ந்தவர்னு கண்டிப்பாக கேட்பாங்க. 19ஆம் நூற்றாண்டு. 25க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார். கூற்றுன்னு வச்சாங்கன்னா இதெல்லாம் வைப்பாங்க. தச்சநல்லூர் 25க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கார். இதெல்லாம் வேறு நூல்கள்னு பார்த்தோன்னா காந்தியம்மை பிள்ளை தமிழ் அந்தாதி, முத்துச்சாமி பிள்ளையின் மீது காதல் பிரபந்தம். சரியா? காந்தியம்மை பிள்ளை தமிழ் அந்தாதி, முத்துச்சாமி பிள்ளையின் மீது காதல் பிரபந்தம். ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இருபொருள் பொறுமாறு வருவது ஸ்லேடை அல்லது வடமொழி. ஸ்லேடை வந்து வடமொழி, இரட்டொரு மொழிதல் தான் தமிழ். ஸ்லேடை அல்லது இரட்டொரு மொழிதல்னு சொல்கிறாங்க. சரியா? இதனை வடமொழியில் ஸ்லேடை, அதை கீழே கொடுத்துருக்காங்க. வடமொழியில் ஸ்லேடை, தமிழ் இரட்டொரு மொழிதல் எனப்படுகிறது. பார்த்துலாமா? பிஞ்சி கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சமென்றோர் கேட்டது அருள் முத்து சுவாமித்துறை ராஜேந்திரா கேள் கொட்டு மரம் பீற்றல் குடை. கொட்டு மரமும் பீற்றல் குடை. அழகிய சொக்கநாத புலவர். பாருங்கள், மரம் கொடை பிஞ்சு கிடக்கும்,
ஓகேவா. மரம் எப்படி பிஞ்சு கிடக்கும், நல்லா தெரியலைங்க, வெளிச்சம் தெரியும், ஆனால் பிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும். பெருமழைக்கு தாங்காது, கொடையும் பிஞ்சு கிடக்கும், பழைய கொடை பிஞ்சு கிடக்கும். பெருமழைக்கு தாங்காது, மழை மரத்தை எடுத்துட்டிங்கன்னா பெருமழை அடித்தா சாஞ்சிரும். கொடையும் பெருமழையும் இருக்கும்போது நீ கொடை பிடிச்சலாம் போக முடியாது, தள்ளிடும் இல்லையா. மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். ஓகேவா. மரத்துக்கு கீழே போய் நின்னா வெயிலே அடிக்காதா, மறைக்கும், வெயிலை மறைக்கிறது மரம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வெயில் ஒழுகும் இல்லையா, லைட்டாக அங்கங்கே வெயில் படும் இல்லையா. அதேமாரி பழைய கொடையிலையும் அங்கங்கே ஓட்டு இருக்கும், வெயில் உள்ளே வரும். ஓகேவா. அதுதான் பிஞ்சு கிடக்கும், பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். தஞ்சம்னு போய் கேட்டதை கொடுக்கின்ற முத்துக்குமார சுவாமி துறை ராஜேந்திரா கேள், கொட்டு மழையும் பீற்றல் கொடையும் ஒன்று அப்படின்னு கேட்குறாரு. இதை நம்ம கேட்ட உடனே நம்மால் வாரி குத்தாரு பாருங்க, வைரக்கடுக்கன் வழங்கியிருக்காராம் அழகிய சொக்கநாதருக்கு. சரியா. இவரை பற்றி 2022 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதாங்க 2022 குரூப் 4 கொஸ்டினில் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், அழகிய சொக்கநாத புலவர். சரியா. செய்யும் தொழிலே தெய்வம். சரியா. செய்யும் தொழிலே தெய்வத்தின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரது காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை 29 வயசு தான் வாழ்ந்திருக்கார். பட்டுக்கோட்டை ஐயா அவர்கள் நம்ம சிலபஸ்லேயும் இருக்கார். நம்ம பட்டுக்கோட்டை ஐயா வந்து தனியாக சிலபஸ் வைஸில் போட்டிருக்கோம், பார்க்க நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்க, போய் பாருங்கள். பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர். இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். இவருக்கு உடுமலை நாராயண கவி ஐயா அவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டவுட் வந்துடும், இவங்களா அவங்களான்னு. ஓகேவா. இவங்க 2 பேரை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம பட்டுக்கோட்டை அவர்கள் தான். சரியா. பாட்டை பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, தினமும் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்பிடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம். இது ரீசெண்டாக ஏதோ ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, எந்த எக்ஸாமும் ஞாபகம் இல்லை. வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம்னு சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியா. என்ன சொல்கிறாரு, செய்கிற தொழில் தான் நமது தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். ஓகேவா. கையும் காலும் மட்டும்தான் உதவி, கொண்ட கடமை தான் நமக்கு பதவி மாதிரி, கடமையை பதவியாக எண்ணுங்கள்ன்றார். தினம் நமக்கு வேலையும் உண்டு, குல மானமும் உண்டு, வருங்காலமும் உண்டு, அதை நம்புவோம். சரியா. வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம். ஓகேவா. நிறைய திரை இசை பாடல்கள் நம்ம எம்ஜிஆர் ஐயாவே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், என்னுடைய ஆட்சி 4 காலில் 1 கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ சீர்திருத்த பாடல்கள், அவ்வளோ கருத்து நிகழ்ந்த பாடல்கள். இப்போலாம் அந்த மாதிரி பாடல்களே வர்றதில்லைங்க, அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தனிப்பாடல். ஓகேவா. புலவர்கள் பலர் பாடிய பாடலின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா. தனிப்பாடல் வந்து 1291 பாடல்களை கொண்டிருக்கு. 1291 1291 கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனை தொகுத்தவர் பெரிய தம்பின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் தொகுத்தவருங்க, மொத்தமாக தொகுத்தவர்லாம் கிடைக்கல. துன்பத்தை நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். ஓகேவா. துன்பத்தை நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தை எல்லல் சுவையோடு வெளிப்படுத்துபவர் யாருன்னு கேட்டால் தேனரசன். சரியா. ஊர் தொண்டை நாட்டு ராஜநல்லூர். இவர் வந்து சதபங்கி நவபங்கி என்னும் சித்திர கவிகள் பாடுவதில் வல்லவராம். ஓகேவா. சதபங்கி நவபங்கி எனப்படும் சித்திர கவிகள் பாடுவதில் வல்லவர்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இவர் சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம், ரங்கோன் சண்டை நாடகம், இரணிய வாசகப்பா முதலிய நாடக சார்பான நூல்களை வந்து இயற்றியிருக்கார். ஓகேவா. நாடக சார்பான நூல்களை இயற்றியவர் சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம், ரங்கூன் சண்டை நாடகம், இரணிய வாசகப்பா.
சரியா? இந்த நூலெல்லாம் இயற்றிருக்காரு. பொறுத்துகளை வச்சா இதை கண்டிப்பாக வைக்கலாம். இவர் சிலபஸில் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷன் வந்து நூலாக எழுதியிருக்காப்புல பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே கூட இது ஒத்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. சரி, பார்க்கலாம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும், பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே, வணக்கம் வரும் சில நேரம் குமணகண்ட வலிப்பு வரும் சில நேரம், வலியை செய்ய கணக்கு வரும் சில நேரம், வேட்டை நாய்போல் கடிக்க வரும் சில நேரம், கயவருக்கெல்லாம் இணைக்க வரும் சில நேரம், இணைக்கவரும் கயவருக்கெல்லாம் இணைக்கவரும் படிதமழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா, குணக்கடலே அருள்கடலே அசுரரான குறைகடலை வென்ற பரங்குன்றாளனே அப்படின்ற பாருங்க. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, கல்லை மண்ணியுமாங்க காய்ச்சி குடிக்க முடியும்? அதை தான் இறைவன் சொல்லி தான் கொடுத்தானா? அதை குடிக்கத்தான் முடியுமா? இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, இல்லை பொன்னையும் பொருளையும் தான் எனக்கு கொடுத்தானா? கொடுத்தியா இறைவா? அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ, இந்த துன்பத்தை அல்லைனா துன்பம், இதை நான் எங்கே சொல்லி என்ன பண்ணுறது, யாரைத்தான் நோவுறது அப்படிங்கிறாரு. பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியல்தான் பண்ணினானே, இந்த பிரம்மதேவன் எல்லார்ட்டையும் பல்ல சிரிக்கி வைக்கிறானே, எல்லாரும் பார்த்து நம்மளை சிரிக்கிறாங்களே அப்படின்றாரு. ஓகேவா? எல்லாம் நம்மளை பார்த்து எல்லாம் சிரிக்க தானே செய்கிறாங்க. வாழ்க்கையை அப்படி தாங்க போயிட்டுருக்கு எல்லாம். அந்த மாதிரி வணக்கங்களும் சில நேரம் குமணகண்ட வலிப்பு வரும் சில நேரம். வணக்கம்னா சில பேர் சில டைம் வணக்கம் வச்சு நம்ம பாடலை கேட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சில நேரம் வலிப்பு வரும், யாராக வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சில நேரம் அப்படியும் நடக்குது. வலியை செய்ய கணக்கு வரும் சில நேரம். இது என்னென்னா, நம்ம போகிறோம் நல்லா தெரியும், அந்த டைம் தான் முக்கியமாக வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது செய்வாங்க. அதை தான் சொல்கிறார். கணக்கு வரும் சில நேரம், வேட்டை நாய் போல் கடிக்க வரும் சில நேரம், போடாட்ட அப்படின்ற மாதிரியான சில நேரங்களையும் நடக்கும். சரியா? கையவர்களுக்கெல்லாம் இணைகவரும் படிதமழை பாடி பாடி எத்தனை நாள் திரிந்து திரிந்து உழல்வேன் ஐயா. இப்போ அயோக்கிய பசங்கிட்டலாம் போய் என் தமிழை பாடி பாடி எத்தனை நாளுன்னு அப்படி தெரியுது ஐயா. குணக்கடலே முருகா அருட்கடலே அசுரரான குறைகடலே என்ற பரங்குன்றாளனே அருள் புரியும் ஐயா அப்படிங்கிறார். எவ்வளோ மனுஷன் நமக்குனே ஏதன மாதிரியே இருக்குது பாருங்களேன் பாட்டு. அடுத்து இந்த காலம் அது இந்த காலம் தாராபாரதியினுடையது. ஆசிரியர் உடுமலை நாராயண கவி ஐயா அவர்களா? சாரி, ஓகே. ஆசிரியர் உடுமலை நாராயண கவியின் இயற்பெயர் நாராயணசாமி. சரியா? இயற்பெயர் நாராயணசாமி. பிறப்பு 1899 செப்டம்பர் 25 பிறந்திருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கோணவாடி என்ற சிற்றூரில் பிறந்திருக்கார். பெற்றோர் கிருஷ்ணசுவாமி முத்தம்மா, ஆசிரியர் முத்துச்சுவாமி கவிராயர். ஓகேவா? உடுமலை நாராயண கவி ஐயா அவர்களுடைய ஆசிரியர் முத்துச்சாமி கவிராயர். ஜீபோப் ஐயா அவர்களுடைய ஆசிரியர் வந்து ராமானுஜ கவிராயர். வீரமாமுனிவருடைய ஆசிரியர் வந்து சுப்ரதீப கவிராயர். சரிங்களா? இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. நாட்டுப்புற பாடல்களின் மெட்டுக்களை சீர்திருத்த கருத்துக்களையும் திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி தான். திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. ஆனால் திரையிசை திருவள்ளுவர்னு கேட்டவொடனே இவர் நம்ம கூடக்கூடாது, ஏன்னா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். சரியா? பாடல் வரிகள்: நினைச்சது எல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்தே நிச்சயிப்பது இந்த காலம், ஆமாம் இந்த காலம். ஓகேவா? நினச்சதெல்லாம் எழுதி வச்ச காலம்னு ஒன்று இருந்திருக்கு. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்? முழுவாத்தனையும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எடுத்தா வீடியோ கால், அடுத்த செகண்ட் பார்த்துடலாம் எந்த நாட்டிலையும். சரியா? திண்ணையை இடித்து தெருவாக்கு. சரியா? இதுதான் நம்ம தாராபாரதி ஐயாவுடையது. ஆசிரியர் தாராபாரதி. தாராபாரதியின் காலம் 26/2/1947. நம்ம சுதந்திரம் வாங்கின ஆண்டில் தாராபாரதி பிறந்திருக்கார். 2000 வருஷம் வாழ்ந்திருக்கார். 2000 வருஷன்ற பாருங்கள், 2000 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். சாரி. ஓகே. இயற்பெயர் ராதாகிருஷ்ணனுங்க. சரியா?
பிறந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கோலை என்னும் சிற்றூரில் பிறந்திருக்கார். பெற்றோர் துரைச்சாமி, புஷ்பம்மாள். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். சரியா? இந்த 36 ஆண்டுகள் கேட்டால் தாராபாரதிங்க, 36 ஆண்டுகள்னு கேட்டனா கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இது ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகும், கூட்டில் வச்சாங்கன்னா மாட்டிப்போம். தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, 34 ஆண்டுகள் தாராபாரதி, 36 ஆண்டுகள் கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றிருக்கார். சரியா? இயற்றிய நூல்கள்: புதிய விடியல்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே, இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி. ஓகேவா? தாராபாரதி கவிதைகள் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. புதிய விடியல்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே, இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி. ஓகே, பாடல் பார்த்துடலாம். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ நசுக்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, திண்ணையைத்தானா உன் தேசம், உன் தெருவன்றோ உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். உட்கார் நண்பா, பக்கத்தில் உட்கார் நண்பா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஒதுங்கியே வாழ்ந்தா சரிதானா, சுட்டு விரல் நீ சுருக்குவதா, உன் சுயபலம் உனக்குள்ளேயே அடங்குவதா, திண்ணைதானா உன் தேசம், தெருவன்றோ உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு. பறந்து போ, எல்லாம் எங்கெங்கே அறிவு கிடைக்குதோ அறிவை நோக்கி போ, அறிவை தாண்டி பொருளை நோக்கி போ அப்படிங்கிறாரு. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை கொடுத்து வாங்குற வேலை, இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம், இத்தனை பெரிய இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணர்தலை அப்படின்னு சொன்னவர் இவர் தான். சரியா? விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். இசை அமுது. இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், ஊர் புதுச்சேரி, பெற்றோர் கனகசபை இலக்குமி அம்மையார். ஓகேவா? நம்ம பாரதியார் பாரதிதாசன் சிலபஸ் வைஸ் எடுத்தும் போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். சரிங்களா? காலகட்டம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. ஓகே, பாரதியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாரதிதாசன் இசை அமுது பாரதியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாரதிதாசன் என பேரை மாற்றிக்கிட்டார். சரியா? கவிதையின் மீது கொண்ட அன்பின் காரணமாக நம்ம புத்தகத்தில் இருக்குது. நம்பாளுங்க சில நேரம் நம்ம புத்தகத்திலேருந்து நாங்கள் திட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே எடுப்பாங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 1947 குயிலி பொன்னி என்னும் 2 கவிதை இதழ்களை நடத்தியிருக்கார். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சி, பாரதியார் பல்கலைக்கழகம் 1982 பாரதியாருடைய நூற்றாண்டுக்கு தான் 2 பல்கலைக்கழகமும் திறந்திருப்பாங்க. திருச்சியில் பாரதிதாசன், கோயம்புத்தூரில் பாரதியாருக்கு. சரியா? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்னா நம்ம பாரதிதாசன் தான். அதனால தான் பாடியிருப்பார் பெரியாரை. தொண்டு செய்து பழுத்த படம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும்னு. சரியா? சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா புரட்சி கவி, பாவேந்தன், இயற்கை கவிஞன், புதுவை கவிஞன். ஓகேவா? பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி 1969 வாங்கியிருப்பார். நாடக நூல்னு மறந்துடாதீங்க. எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, சேரத்தாண்டவம், தமிழச்சியின் கத்தி. ஓகே, தமிழச்சி வெறும் தமிழச்சின்னா வாணிதாசன் வருவார், தமிழச்சியின் கத்தினா தான் பாரதிதாசன். பிசிராந்தையார் நாடக நூல் தான். குறிஞ்சித்திட்டு இளைஞர் இலக்கியம். ஓகேவா? குழந்தை இலக்கியம்னா வாணிதாசன் வருவார். சரிங்களா? ரொம்ப அழகான பாட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு பாடலாம். மழையே மழையே வா வா, நல்ல வானப்புனலே வா வா, இவ்வைய தமுதே வா வா, தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், ஒழுவாரெல்லாம் மலைபோல் இருதை ஓட்டி பொன்னீர் பூட்டவும், மழையே மழையே வா வா. சின்ன வயசில் நம்ம இதே தானே பாடி சுட்டிட்டு இருந்தோம். சின்ன வயசில் மனப்பாடமாக இருந்த ஒரே பாட்டெலாம் இதாங்க அந்த டைம்லாம். இப்போ பாரதிதாசனை பற்றி 2022 3 கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் 22 கொஸ்டின்ஸ் குறைஞ்சிச்சு. 24 பெருசாக கொஸ்டின்ஸ் பாரதியாரையும் பாரதிதாசனையும் பெருசாக ஃபோக்கஸாக இல்லை.
22ல் ஆனால் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க பாருங்கள். 2 கொஷின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இது 2022 குரூப் 4 கொஷின். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. பெண்ணுன்னா பேதானா அறிவில்லாதவங்க, முட்டாள், பைத்தியம் அந்த மாதிரி நினைக்கிறாங்கல்ல. பெண்கள் அப்படி நினைக்கிற எண்ணம் நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்பட்டுலான்ற எண்ணம் வந்து உருப்படவே முடியாது எவனும் அப்படின்றார். சொன்னது யார்? பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன் தான். திருக்குறளை வந்து சொல்லாததில்லை திருவள்ளுவன் வாய்வற்றுள் அப்படின்ற அந்த பாடல் இருக்கும். 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலுங்க இது. ஓகேவா? தமிழ்நாடுன்னு வந்துட்டா அது பாரதி, மற்றது வந்துட்டா பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கிற நம்ம ஆளுங்க இருக்காங்க நிறைய பேர். நானும் ஃபஸ்ட்டில் அப்படி தாங்க ஞாபகம் வச்சுருந்தேன். சரிங்களா? அது தப்பு இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை, நமக்கு ஞாபகம் வரணும் அவ்வளோதான் இல்லையா? அடுத்து பாரத தேசம். இயற்பெயர் சுப்பிரமணியன். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. காலம் 11/12/1882 பிறந்து 11/9/1921 மறைந்தார். சரியா? 39 வயசில். பெற்றோர் சின்னசாமி, லக்குமி அம்மையார். மனைவி செல்லம்மாள். நம்ம பாரதியாருடைய சிலபஸஸ் டாப்பிக்லையும் நம்ம எடுத்துருக்கோம். என்ன போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடல் பாரத தேசம் என தலைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு பெயர்னு பார்த்தா தேசிய கவி, மகாகவி. இதை பாரதியார் கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் வா ராமசாமி ஐயர். பாட்டுக்கூற புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோன்னு ஒருவன் பாடி போனானடா, கேட்டு கிருகிருத்து போனேனடா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா யார்? நம் கவிமணி. பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இவர் தான். வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் பாரத தேசம் என்ற தலைப்பில் உள்ளது. இந்தியா 1907 என்ற வார இதழை தொடங்கினார். ஓகேவா? விஜயா சூர்யா என்ற பத்திரிகைகளுக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கார். இந்தியா வந்து சனிக்கிழமை தோறும் வெளியிடக்கூடிய ஒரு இதழ், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா புரட்சியின் வெளிப்பாடாக அதை அவர் கருதினார். இது இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். எல்லாரும் படிச்சிருப்பீங்க வங்கப்பிரிவினை தெரியாத யாரும் இருக்க மாட்டீங்க. 1905 கர்சன் பிரபு பிரித்தார். ஓகேவா? 1905 பிரித்து 1911 நம்ம நினச்சிட்டோம். பட் அந்த டைமில் தான் வங்கப்பிரிவினை வந்த காலகட்டத்தில் சுதேசி இயக்கம் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. சுதேசினா என்ன, வேறு ஒன்றும் இல்லை, உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துங்கன்ட்டு. இன்றைக்கி நம்ம இதை சொன்னோம்னா நம்மளை தீவிரவாதிம்பாங்க. சரியா? நம்ம அது வேண்டாம், அது கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன். வங்கப்பிரிவினை சுதேச பொருள், உள்நாட்டு பொருளை மட்டும் பயன்படுத்துங்கன்ற இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பாரதியார் அவருடைய பங்களிப்பை தான் தரணும், மக்களை வெகுண்டெழ செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பாட்டை வந்து எழுதுகிறார். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழிலனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல்லை அமிர்தம் என்போம், நீதி நெறியில் நின்று பிறர்க்குதவும் நேர்மையவர் மேலவர் கிழவர் மற்றோர். ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம், ஆயுதாலை காகிதாலை வைப்போம், கல்வி சாலைகளும் நாங்களே உருவாக்குவோம், ஓவியத்தையும் நாங்கள் வரைவோம், நல்ல ஊசிகளையும் செஞ்சு தருவோம், உலகத்தொழில் அனைத்தையும் நாங்கள் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ்மகள் சொல்லிய சொல்லை. ஓகேவா? இந்த சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் ஔவையார் தான். ஓகேவா? இதை மட்டும் கொடுத்தாங்கன்னா யார் சொன்னது கேட்டால் ஔவையார். சரியா? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். தமிழ்மகள் யார்? பாரதி தமிழ்மகள்னு யாரே பாரதி தமிழ்மகள் என்று யாரை குறிப்பிடுகிறார்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? அது ஔவை. ஓகே, சாதி இரண்டொழிய வேறில்லை தமிழ்மகள் சொல்லிய சொல்லை அமிர்தம் என்போம் அப்படின்னு சொன்னது மகாகவி. ஓகேவா? நீதி நெறியில் நின்று பிறர்க்குதவும் நேர்மையவர் வந்து மேலவர் என்றும் மற்றவர் கீழவர் என்றும் பாரதி குறிப்பிடுகிறார். நீதி நெறியில் நின்று 4 பேருக்கு உதவுறான் இல்லையா, நேர்மையா, அவன் மேலவன்,
ஓகேவா? மற்றவெல்லாம் கீழோர். சரியா? அதுதான் சொல்கிறாரு பாரதியார். அவ்வளோதான். இதோட 6th பழைய புக்கு 6th 3 டேர்மும் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? பழைய புக்கு எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா பாருங்கள், இதில் நம்ம ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இதில் நம்ம சிலபஸ் தான். சிலபஸ் தாண்டி இது எதுவுமே இல்லை. சரிங்களா? பழைய புக்கு எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நம்ம தொடர்ந்து பழைய புக்கு புது புக் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.